அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள்ல என்ன மாதிரி விஷயங்கள்ல நடக்க போகுது, அவங்க என்ன விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 15 நாட்கள்ல அவங்களுடைய ராசியில என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கு பயணங்கள் செய்து அந்த பயணத்தால எப்படிப்பட்ட மாற்றங்களும் பலன்களும் இவங்க அடைய போறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே தனுசு ராசி என்பவர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயகர் பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே இவர்களோட சிறந்த முறையில் 24 மணி நேரத்தில் தீர்வு செய்யப்படுதுங்க. மேலும் இந்த ஜோதிடர் நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஜோதிடரும் கூட. மேலும் நீங்களும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் அவர்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு உடனடியாக தீர்வு காணுங்க. இந்த 15 நாட்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலவையான பலன்கள் மட்டுமே இந்த 15 நாட்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத கருத்து வேறுபாடுகளுக்கு பிறகு மீண்டும் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் தோற்றத்தின் மெருகு கூடும், உங்கள் மனதில் தெளிவு உங்கள் முகத்தில் வெளிப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த 15 நாட்களில் சொத்து தொடர்பான விஷயங்கள் ஒரு தீர்வுக்கு வரும். உடன் பிறப்புகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் மீண்டும் தொடரும். மேலும் இது உங்களுக்கு கவலையை அளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிரிகளை வெல்வீர்கள். உங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கு இது அனுகூலமான நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் உங்களுடைய முன்னேற்றத்தில் அதிர்ஷ்டம் பெருகும். அது மட்டும் இல்லாமல் எதிரிகளின் எண்ணிக்கையும் அதிகமாகும் காரணத்தால் உங்கள் மகிழ்ச்சி சற்று குறைய வாய்ப்பு இருக்கு. மேலும் உங்களுடைய குழந்தைகளிடம் நீங்கள் உங்களுடைய ஈகோ மனப்பான்மையை காட்டுவது தவறு. அது மட்டும் இல்லாமல் இந்த 15 நாட்களில் 2வது பாதியில் நீங்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுவீங்க. பயனுள்ள காரியங்களுக்கு செலவு செய்வீங்க. என்றாலுமே உங்கள் நிதி சுமை கூடக்கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சொந்த ஊரில் இருந்து வேறு இடங்களுக்கு மாற விரும்புவீங்க. இந்த 15 நாள் உங்கள் மன அமைதியை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை இந்த 15 நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கும் நபர்களால் நீங்கள் உணர்ச்சி வசப்பட வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கக்கூடும். காதலர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதங்களும் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. மேலும் நேர்மை வெளிப்படை பேச்சின் மூலமாக இந்த 15 நாள் 2ஆம் பாதையில் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் பெருகும். இன்னும் சிலருக்கு புதிய உறவுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. மேலும் ஈகோ பிரச்சனை காரணமாக குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மேலும் இன்னும் சிலருக்கு உறவில் பிரிவுகளும் கூட சாத்தியப்படலாம். திருமணமான தம்பதிகளுக்கிடையே ஆழ்ந்த பிணைப்பு இருக்கக்கூடும். மொத்தத்தில் இந்த 15 நாட்கள் உறவு பொறுத்தவரை கலவையான பலன்கள் காணக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. நிதி நிலைமையை பொறுத்தவரையில் இந்த 15 நாட்கள் உங்களுடைய பொருளாதார நிலை மிதமாக இருக்கக்கூடும். உங்களுக்கு மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்யக்கூடும். தந்தை வழி பூர்வீக சொத்து கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக நீங்கள் பணத்தை செய்யக்கூடும். கடன் வாங்கும் கட்டாயமும் ஏற்படக்கூடும். பணப்புழக்கம் திடீரென்று அதிகரிக்கும். வீடு மற்றும் ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்களில் ஆதாயங்கள் கிடைக்கும். பண வருவாய் இருக்கக்கூடும். நீங்கள் இடமாற்றம் அல்லது முதலீடுகளை விற்கும் வகையில் செலவுகளை மேற்கொள்ள நேரிடும். பங்கு வர்த்தக விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடுதுங்க. மேலும் இந்த 15 நாட்கள் 2ஆம் பாதிக்கு மேலே உங்களுடைய தொழில் கூட்டாளிகள் மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் காணப்படும்.
உத்தியோகத்தை பொறுத்தவரையில் இந்த 15 நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உத்தியோக வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கக்கூடும். நீங்கள் உங்கள் சக பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் சாதுர்த்தியமாக பழக வேண்டும். மேலதிகாரிகள் உங்கள் பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் நிபுணர்களுக்கு இந்த 15 நாட்கள் சவாலான காலகட்டமாக இருக்கக்கூடும். பணியிடத்தில் பதவி உயர்வு மற்றும் முன்னேற்றம் இருந்தாலுமே சக பணியாளர்கள் எதிரிகள் போலவே செயல்படக்கூடுங்க. பயமும் பதட்டமும் உங்களை ஆட்கொள்ளும். மேலும் பணிகளை வெற்றி பெற பயம் மற்றும் பதற்றத்தை கைவிட வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மேலும் இந்த 15 நாட்கள் கடைசி வாரத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்தின் மூலமாக உங்கள் பொருளாதார நிலையும் உயரக்கூடும். இந்த 15 நாள் மூலமாக முதல் பாதியில் உங்கள் உத்தியோகம், தொழில் முன்னேற்றம் மற்றும் மேலதிகாரிகளின் அரசாங்கம் போன்ற பல விஷயங்களில் உங்களுக்கு நல்ல விதமான விஷயங்கள் நடக்க போகுது. தொழிலை பொறுத்தவரையில் இந்த 15 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிதமான பலன்களை கிடைக்கக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இந்த 15 நாட்கள் உங்களுடைய தொழிலில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுடைய கூட்டாளிகள் மற்றும் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்கள் மூலமாக உங்களுடைய தொழிலை நீங்கள் வியாபாரம் மற்றும் விருத்திப்படுத்துவீங்க. இந்த 15 நாள் நீங்கள் புதிய கூட்டு தொழிலில் இறங்கும் வாய்ப்பு உள்ளதை கிரக நிலையை சுட்டி காட்டுது. மேலும் தொழில் மற்றும் உத்திகளை பரிசலைக நீங்கள் நிறைய விதமான விஷயங்களை மேற்கொள்வீங்க. தொழிலை விரிவுபடுத்த புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. தொழிலில் காணப்படும் சவால்கள் தற்காலிகமாக பயத்தையும் பதட்டத்தையும் அதிகரிக்கும். மேலும் அரசு அதிகாரிகள் மூலமாக சிக்கல்கள் மற்றும் வழக்கு பிரச்சனைகள் சந்திக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த கால விஷயங்கள், அதாவது போன மாதத்தில் நீங்கள் நிறைய விதமான பண விஷயத்தில் லாக் ஆகியிருப்பீங்க. ஆனால் இந்த 15 நாட்களில் அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த 15 நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கக்கூடும். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகளும் இருக்கக்கூடுங்க. மேலும் உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றி கவலைகள் உங்களுக்கு அதிக அளவில் காணப்படும். உண்ணும் உணவு விஷயங்களில் கவனமாக இருப்பது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஆரோக்கியத்தை பராமரிக்க தொடர்ந்து எளிய உடற்பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது அவசியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 15 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பாகவே செயல்படுவார்கள். மேலும் கல்வியில் கற்கும்போது பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஆசிரியர் மற்றும் வழிகாட்டிகளோட உறவு என்று வரும்போது கலவையான பலன்கள் மட்டுமே உங்களால் காண முடியும். புதிய நண்பர்கள் மூலமாக கவன சிதறல் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருப்பதால் அதனை தவிர்க்க வேண்டுங்க. மேலும் கல்வியில் கவனத்தை செலுத்த வேண்டும். வெளிநாடு சென்று படிக்க நினைக்கும் ஒரு சில மாணவர்களுக்கு தாங்கள் விரும்பும் கல்வி நிறுவனத்தில் சேர்க்க நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு இந்த 15 நாட்கள் மற்றும் இந்த மாதத்தில் சுப தேதிகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 5, 6, 7, 8, 14, 15, 16, 17, 18, 26, 27, 28 மற்றும் 29 இந்த தேதிகள்லாம் உங்களுக்கு சுப தேதிகளாக சொல்லப்படுது. மேலும் அசுப தேதிகளாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, 9, 10, 11, 19, 20, 21, 22 மற்றும் 23 இந்த தேதிகள்லாம் உங்களுக்கு அசுப தேதிகளாக சொல்லப்படுது. ஸோ இந்த தேதிகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக அமைஞ்சிருக்கு. ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம தனுசு ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, அவங்க என்ன விஷயங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள் நிறைந்திருக்கு என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனசில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.